ஸோ மக்களே நம்ம நீண்ட நாள் வந்து தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு, மீண்டும் தலையை ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ தலையோட படத்தோட அப்டேட்ஸ் வந்து வருது, அது எப்படி கன்ஃபார்மா அப்படி இப்படின்னு தெரியாமல் மக்கள் எல்லாம் முடிச்சுட்டு நம்மளால முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த நேரத்தில் என்ன பார்த்தோம்னா, தலையோட 2 படங்கள் வந்து ரீரிலீஸ் பண்ணப்படுது. அதாவது ஏப்ரல் 21 வந்து தலையோட வந்து வெட்டிங் அனிவர்சரி. இல்லை நான் ஒன்று கேட்கணும், நாங்கள் இன்னைக்கு எழுதி வச்சிருந்த குறிப்பு எது நீங்கள் வந்து ஆட்டையை போட்டது? இல்லை நான் லைட்டாக அந்த பக்கம் டீ குடிக்கிறதுக்கு போனேன், அப்போ ஏதோ தெரியும் அப்படியே தூக்கிட்டேன். தெரியும் என்ன பண்ணிருப்பீங்க தெரியும். ஏன்னா நான் வந்து எழுதி வச்சிருந்தேன் ரீரிலீஸ். ஓகே ரைட் வச்சிருப்போம். ஓகே நான் வந்து பார்க்கல, ஏன்னா வந்து பார்த்தா நீங்கள் வந்து எப்படி கலாய்ச்சி விட்ருவீங்கன்னு தெரியும், அதனால நான் வந்து பார்க்கல, அதனால எழுதி வச்சிருந்தேன். நீங்கள் அந்த பக்கம் வந்துட்டீங்க. சரி அடுத்த முறை நான் வந்து அடுத்தது சொல்கிறேன். சரி நீ கொடுக்குறையோ நான் கொடுக்குறோம், மக்களுக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கொடுப்போம். என்ன பண்றது? ஸோ மக்களே 21ஆம் தேதி வந்து அஜித்தோட வெட்டிங் அனிவர்சரி. ஸோ இந்த டேட்ல பார்த்தோம்னா அஜித் சாலினி நடிச்ச படம் தான் அமர்க்களம். ஸோ இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்க, ரீரிலீஸ் பண்றாங்க. ஸோ அஜித்தோட வெட்டிங் அனிவர்சரிக்கு ரீரிலீஸ் பண்றாங்கன்னா அஜித்தோட பர்த்டேக்கு வந்து சும்மாவா இருக்க போறாங்க. ஸோ மேயர்ஸ் பெஸ்ட் வந்து நம்ம என்னன்னு பார்த்தோம்னா அஜித் நடிப்புல வெளியான பில்லா படம், இந்த படம் வந்து ரீரிலீஸ் பண்ண போறாங்க. அப்படியே ஆட்டை போட்டீங்க. சரி ஓகே, எல்லாத்தையும் ஆட்டை போடுறப்ப கொஞ்சம் பண்ணக்கூடாதுல்ல, நிறைய மொத்தமா எடுத்துடணும்ல. ஸோ பில்லா படம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பிடிச்ச ஒரு படம். கண்டிப்பா இதுல பெஸ்டா சொல்லணும்னா யுவனோட மியூசிக் பிஜிஎம் வேற லெவல்ல இருக்கும்ல. யுவன் ட்ரக்ஸ் தான் நமக்கு. ஆனால் அந்த படத்தில் ஒவ்வொரு பிஜிஎம்ஸும் வந்து வேற லெவல் யூனிக்காக தான் இருக்கும். அதோட படத்தோடைய டிரெக்ஷன் லெவல் விஷ்ணுவர்தன் வந்து நல்லா வந்து பண்ணியிருப்பார். அதோட வந்து அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி நிரவ் ஷான்னு சொல்லி, ஸோ அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபிங் வந்து செம்மையாக இருக்கும். அந்த ப்ளூலிஷான ஒரு கலர், அந்த ஒரு மாஃபியா டான், இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வர நேரம் வந்து செம்மையான அந்த படம் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் வந்து பெரிய ஸ்க்ரீனில் பில்லா பார்த்ததில்ல, ஆனால் பார்ப்போம். ஆனா தம்பி ஒரு விஷயம் மறந்துட்டீங்க, சொல்லுங்க. இந்த லேடி சூப்பர் ஸ்டாரோட ஆக்டிங் பத்தி பேசுறீங்க இல்ல? பேசுன நீங்க எப்படி கலாய்ப்பீங்க, உனக்கு தெரியாது நயன்தாரா மட்டும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அதனால தான் பேசல. எப்படி நீங்க பேசுறீங்க?